அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு சில அற்புதங்களை உங்கள் நடுவில் நான் வாசிக்கிறேன். லூக்கா புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்திலே, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இன்று உன்னை விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலும் நீ வேதனையோடு கூட வருத்தத்தோடு கூட இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது, 18 வருஷமாக இவளுடைய வியாதி 11வது அதிகாரம் சொல்லுகிறது. அப்பொழுது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவி. எத்தனையோ வருஷங்களாக சபைகளுக்கு கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு மனுஷி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அப்பொழுது இயேசு, உன் பலவீனத்தில் இன்று நீ விடுவிக்கப்பட்டாய் என்று ஆண்டவர் ஜெப ஆலயத்திலே பலவீனப்படுத்தப்பட்ட அந்த சகோதரியை பார்த்து, பெண்ணை பார்த்து, உன் பலவீனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுவார். இந்த நாட்களிலும் இயேசு வரும் பொழுது, இயேசு உங்களுடைய வீட்டிற்குள் அவர் கடந்து வரும் பொழுது, இப்படிப்பட்ட பலவீனமான காரியங்கள் இருக்குமானால், வியாதிகளுக்கு இருக்குமானால், இயேசு இப்பொழுது உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், வேதத்தில் தானே எழுதப்பட்டிருக்கிறது, இது நிஜமாக நடக்குமா? ஆம் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, இதை நீ விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அந்த 2025 வருஷத்துக்கு முன்பதாக இந்த இயேசு எப்படி நன்மை செய்தவராகவே இருக்கிறாரோ அப்படியே இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை. அவர் மரித்திருந்தால் அந்த அற்புதங்கள் அந்த நாட்களோடு முடிந்திருக்கும். அவர் மரிக்கவில்லை, இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், அவர் 3வது நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். ஒவ்வொரு பிசாசினுடைய காரியங்களை அவர் ஜெயம் எடுத்தார். இன்றைய நாளிலும் யாராகிலும் சரி, இந்த நாட்களில் இந்த வீடியோவின் வாயிலாக பிசாசுடைய